ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு தரமான மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் GTN காலேஜுக்கு பக்கத்தில் நியர்பையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மெயின் ஹைவேஸில் இருந்து வெறும் 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1430 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1300 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 பில்டிங்குங்க. 2 பில்டிங்குமே சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக ஒரு மாடர்ன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக பிளான் பண்ணியே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. 90% வந்து நம்ம லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த பேங்க்குக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் கூட 90% இதுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாராளமாக 27 அடி ரோடு ஃபேஸிங் வந்து கிடைக்கிது. நம்ம ஒரு இனோவா காரை கூட வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம நிப்பாட்ட முடியும். நல்லா டேன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ரோடு ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 8000 லிட்டர் கெப்பாசிட்டி. அதே போல் வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு மேலே ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. இந்த 2 வீட்லேயுமே ஒரே பேட்டர்னில் தான் நமக்கு டிசைனிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. கலரிங் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டுங்க. இதுதான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு. நம்ம GTN காலேஜில் இருந்து ஒரு 100 மீட்ரு தான். அந்த ஹைவேஸ் ரோட்லேயே வந்தீங்க அப்படின்னா 100 மீட்டரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு CNC கட்டு கொடுத்து அழகாக வந்து எலிவேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட அவுட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு EB ப்ரொவிஷன் வந்து கிடச்சிருதுங்க. இந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிடச்சிருது. இந்த கேட்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டயர் கேஸ்ட்டுக்கு வெளியில் சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டுமே நமக்கு வந்து ராஜநிலைக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 அடியும், வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க அவுட்டர் டாய்லெட்டுக்கும் அவுட்டர் டயர் கேஸ்ட்டுக்கும் இடையில வந்து ப்ரொவிஷன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட்டு தான். இந்த அவுட்டர் டாய்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதுவும் இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 18 பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் வந்து 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட சூப்பராகவே கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா உள்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு பூஜை ரூம் ப்ரொவிஷனும் நமக்கு கிடச்சிருது. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் வந்து 2 பெட்ரூமும் அதே போல் பூஜை ரூமும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு செல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையான திங்ஸ் வந்து வைக்கிறதுக்கும் கபோர்டு ஒர்க்கு வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே டிவி ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். பூஜை ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தேக்கில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டோர்ஸுமே கம்ப்ளீட்டாக தேக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டில் டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க, பூஜெட் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் வித் டைனிங் ஹால் ஏரியா. டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் இதில் நமக்கு வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வித் டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடைக்கிது. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழேயே வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மணிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் தாங்க நமக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு லக்ஸரி டைப் மெத்தடில் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி டோர்ஸ் தான் போடுவாங்க ஜன்னலுக்கு. அந்த மாதிரி டோர்ஸை தான் வந்து நமக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே ரெடிமேட் டோர் கிடையாது, இவங்க சொந்தமாக ஆசாரியை வச்சு இவங்களே ரெடி பண்ணது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் கலர் காம்பினேஷனோட அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மணிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ், ஏசி ப்ரொவிஷன், தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 7க்கு 5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரிண்டட் டைல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலரில் ஒரு சூப்பரான நேச்சுரல் டைல்ஸை தான் யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசனும் நமக்கு அட்டாச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணுனா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீடு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. தேவையான அளவுக்கு எல்லா ரூம்ஸுமே நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதோட இதில் அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூமும் நமக்கு கிடச்சிருது. ஸ்டோரேஜ் ரூம் வந்து பாத்ரூமுக்கு மேலே ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஸ்டோரேஜ் ரூமாக நமக்கு கிடச்சிருக்கு. தேவையான கேபினட் ஃபெசிலிட்டியோட ஏசி ப்ரொவிஷன் அண்டு இந்த ரூமில் வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட அமைச்சிருக்காங்க. இந்த 2 பெட்ரூமோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்திங்கன்னா நமக்கு வுட்டில் தான் போட்டிருக்காங்க, பிவிசி டோர் வந்து கிடையாதுங்க. இதோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷன், அதாவது கிரே கலரில் நமக்கு அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற லைனில், அதுவும் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நான் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். எங்களோட சேனலை பார்த்து எங்கள்கிட்ட வந்து வீடு வாங்க வர்றவங்களுக்கு லோனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். ஆஃபீஸுக்கு கட்டுற ஃபீஸை தவிர எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து எதுவும் கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் வாங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து கமிஷன் பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆனால் எங்கள் சேனல் மூலிமா வரும்போது உங்களுக்கு அந்த கமிஷன் பேஸ் வந்து கிடையாது. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், லேண்டு எல்லாமே ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஆரம்பத்திலே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதாங்க வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்க வீடுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதுதான் GTN காலேஜில் பழைய கரூர் ரோடு போகிற லைனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. கன்னி மூலையோட ஹைட்டும் நமக்கு ஏற்றிருக்காங்க. எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது.
நீங்கள் மேலே மாடியில் இன்னொரு ரூம்ஸ் எடுக்கணுனாலும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இவர்கிட்டே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே வந்து காஸ்ட்டு வந்து கம்மியாக கொடுப்பாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல்.